கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் சந்தோஷம் அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போறோம். அதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? அப்படியே நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. மகிமைய வேவா சுவாமினே, பிரசன்சா வேவா, ஒப்பற்ற மகிமைய வேவா. ஆராதிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இயேசுவே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மகிமய 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 வேவா, மகிமய 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 வேவா. ஒபவ நமதின்னே மீ, ஒபவ நமதின்னே மீ. ಯೇಸು ನೀ ಒಬ್ಬವ ನಮದಿನ್ನೆ ನೀ, ಒಬ್ಬವ ನಮದಿನ್ನೆ ನೀ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது ஒரு பெரிய பலன். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்ததை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலே வருகிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எவராலும் எங்களுக்கு கொடுக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன். உலகத்திலே எத்தனை இன்பம் வந்தாலும் வார்த்தையை தியானிக்கும் பொழுது இன்பம் வேற எங்குமே கிடையாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அருமையான 8 காரியங்களை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கடைசியாக சகோதரரை உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ඉතින් සහෝදරයනි, යම් පමණදී සැබෑවද, යම් පමණදී ගරු කටයුතුද, යම් පමණදී සාධාරණද, යම් පමණදී පිරිසුදුද, යම් පමණදී ආදරණීයද, යම් පමණදී යහපත්
කීර්තියද ඇතිව තිබේද යම් ගුණයක් යම් ප්‍රශංසාවක් ඇද්ද ඒ දේවල් මෙනෙහි කරපල්ලා. ஆமென். හalleluya. இன்றைக்கு மறுபடி பிறந்துள்ளோம் என்று பேசுகிற நாம் අපි නැවතත් ඉපදුනා කියලා කතා කරනව අප இந்த 8 காரியங்கள் நம் வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்கிற காலத்தில் இருக்கிறோம். මේ කරුණු අට අපගේ ජීවිතය තුළ තිබෙනවාද කියලා අපි සෝදිස්ස කරලා ජීවත් වෙන්න ඕනව කාලේ ඉන්නේ. ஆரம்ப பாவத்திலும் சாபத்திலும் தண்டனையிலும் இருந்து எங்களை அவர் நீக்கி விடுதலையாக்கின ஆண்டவர் අපගේ පාපේ ශාපේ දඬුවමේ ඉඳලා අපව මුදවාගත්තව දෙවියන් වහන්සේ ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் தானே. දෙවියන් වහන්සේ හැමදේම කරා නේද? நாம் இஷ்டப்படி வாழலாம் என்று ஆண்டவர் எங்கும் சொல்லவில்லை. අපගේ කැමැත්ත අනුව අපි ජීවත් වෙන්න පුළුවන් කියලා දෙවියන් වහන්සේ කොහෙවත් කිව්වේ නැහැ. அருமையான 8 பண்புகள் 8 காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு தியானிக்கும்படியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். මේ යහපත් වූ ගුණාංගයන් 8ක් අපි මෙනෙහි කරන්න දෙවියන් වහන්සේ කතා කරමින් இந்த 8 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் எங்களை நடைமுறையில படுத்துறது கஷ்டம்னு சொல்லி நாம் தப்பி ஓட பார்க்கிறோம். ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறபடினால் இவைகளை செய்து முடிக்கலாம். මේ කරුණු අට අපගේ ක්‍රියාකාරයෙන් පෙන්වන්නට අමාරුයි කියලා අපි දුවන්නට බලනවා. නමුත් දෙවියන් වහන්සේදී අපේ බලාපොරොත්තු වෙනවා. தேவன் நம்முடைய நற்கிரியைகளை பார்ப்பதில்லை என்பது அல்ல, දෙවියන් වහන්සේ අපගේ යහපත් ක්‍රියා දකින්නේ නැහැ அவர் කියන එක නෙවෙයි. பரலோகத்துக்கு போவதற்கான மிகப்பெரிய நற்காரியங்களை செய்து முடித்துவிட்டு நமக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். අපගේ ස්වර්ගික ගමනට අවශ්‍ය වෙන්නා වූ ඒ ගැලීම දෙවියන් වහන්සේ ලබා දෙමින් අපගේ යහපත් වූ ජීවිතයට කරන්නා වූ ක්‍රියාවන් උන්වහන්සේ අපිට කියා තිබෙනවා. வேதத்திலே சில வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் அங்கே வித்தியாசமாய் அல்லது தவறான உபதேசத்துக்குள் போய்விடக் கூடாது பிரியமானவர்கள். බයිබලයේ තියෙනවා සමහර වචන අරගෙන අපි වැරදි ඉගැන්වීම් වලට යන්න හොඳ නැහැ ප්‍රේමවන්තයනි. மனுஷனுடைய நன்மையெல்லாம் தேவனுக்கு முன்பதாக அழுக்காய் இருக்கிறது என்கிற வசனத்தை எடுத்துக்கொண்டு මනුෂ්‍යයන්ගේ යහපත් ක්‍රියා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඒක අලුමෙන් තිබෙනවා කියන වචනය රැගෙන ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்காக எங்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை பரிசாக கொடுத்திருக்கிறார். අපි පළදරනා වූ ජීවිතයක් ගත කරන්නට උන්වහන්සේ තෑග්ගක් ලෙස සුදාත්මයන් වහන්සේ ලබා දුන්නා. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනි, எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க நாங்கள் பழக வேண்டும். හැම දේ තුලින්ම අපි සැබෑවන්තව ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න ඕනේ. கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க, ස්වාමි පුරුෂයා භාර්යාවට සැබෑවන්ත වෙන්න ඕනේ. மனைவி கணவருக்கு உண்மையா இருக்க, භාර්යාව ස්වාමි පුරුෂයාට සැබෑ වෙන්නට ඕනේ. பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்தில் எதையும் மறைக்காமல் உண்மையாக இருக்க, දරුවන් දෙමව්පියන්ට කිසිම දෙයක් සංගවන්නේ නැතුව සැබෑවන්තව ජීවත් වෙන්න முழு ඕනේ. குடும்பமே சேர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது පවුලම එකතු වෙලා දෙවියන් වහන්සේට අවංකව ජීවත් වෙද්දී நம்முடைய கிரியைகளிலே நம்மிலே உலகம் கிறிஸ்து இயேசுவை காணும். අපගේ ක්‍රියාවන් තුළ අපගේ ජීවිතය තුළ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ලෝකේ දකින්නවා. ஒழுக்கம் உள்ளவைகள், நல்ல ஒழுக்கம் உள்ளவைகளாக நாங்கள் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. කටයුතු ලෙස අපි ජීවත් වෙන්න ඕනේ ප්‍රේමවන්තයනි. நீதி உள்ளவைகளாய், நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். සාධාරණ ඉටු කරන්න හැටියට ජීවත් වෙන්න இப்படி ඕනේ. 8 காரியங்களை கர்த்தர் அநேகம் பேசியிருக்கிறார். මේ ලෙස කරුණු 8ක් උන්වහන්සේ කතා කර තිබෙනවා. சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார் என்று பேசுகிறோமே. සමාදානයේ දෙවියන් වහන්සේ අප සමග ඉන්නවා කියලා අපි කතා කරනවා නේද? 8 காரியங்களை நாங்கள் செய்கிற பொழுது මේ කරුණු 8 අපි කරද්දී கீழே 9ஆம் வசனத்தில் இவர் பேசுகிறார், පාලය 9 වෙනි පදයේ උන්වහන්සේ කතා කරනවා. நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ. මා තුළ තිබෙන බව ඇසූ දුටුවා වූ දේවල් මොනවද? அவைகளையே செய்யுங்கள், ඒ දේවල් කරපල්ලා. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். ඒ විට සමාදානයේ දෙවියන් වහන්සේ නුඹලා සමග සිටිනවා කියලා සඳහන් වෙනවා. ஆண்டவர் பாருங்க எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள். බලන්න දෙවියන් වහන්සේ අපි මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? என்னிடத்தில் எவைகளெல்லாம் கற்றுக்கொண்டீர்களோ, ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ තුලින් අපි මොනවද ඉගෙන ගත්තේ? எவைகளெல்லாம் உபதேசத்திலே கேட்டீர்களோ, මොන දේවල් උන්වහන්සේගේ දේශනා තුල අපි ඇසුවාද? அவைகளை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது ඒ දේ කරන්නව අයට ඔබ ජීවත් වෙද්දී சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். සමාදානයේ දෙවියන් වහන්සේ අප සමග ඉන්නවා කියලා උන්වහන්සේ පොරොන්දු වෙනවා. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இது.
කෙතරම් ලස්සන වචනයක්ද මේ. வேதத்திலே எங்கு பார்த்தாலும் நமக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்துவிட முடியாது. மிகுதி யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? බයිබලයේ අපට අවශ්‍ය වෙන වචනේ කොටස් විතරක් අරන් අපි ජීවත් වෙන්නට බෑ. ඉතුරු කොටස් කාටද ලියා තිබෙන්නේ? முழு வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது සම්පූර්ණම බයිබලය අපි කියවද්දී மீட்பின் வேலைகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ගැලවීමේ කරුණු තමයි උන්වහන්සේ ලියා තිබෙන්නේ. நாம் வாழுகிற இந்த பொல்லாத உலகத்திலே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஸ்தானாதிபதிகளாக சாட்சி உள்ளவர்களாக நிற்பதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, අපි ජීවත් වෙන්නා මේ නපුරු ලෝකයේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගුණාංගයන් එලි දක්වන්නා වූ ජහයට ජීවත් වෙන්න ඕන කියලා තමයි උන්වහන්සේ අපව තෝරාගෙන තිබෙන්නේ. இப்படி நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது මේ ලෙස ඔබ පරදාති எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, PC 2:10 පදේ කියනවා நாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய வேலை செய்கிற செய்கை என்று பைபிள் சொல்லுகிறது. අපි උන්වහන්සේ විසින් මැවුණු ලද්දා වූ දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව කරන්නා වූ ක්‍රියාවන් කියලා උන්වහන්සේගේ වචනේ සඳහන් වෙනවා. அருமையான வசனம் அது. ඒ ලස්සන පදයක් ඒ. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று அருமையாக பவுல் எழுதுகிறார். මක්නිසාද අපි වනායි යාපත් ක්‍රියා කරන පිණිස ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල මවුණු ලැබ දෙවියන් වහන්සේගේ කර්මාන්තයක් සිදු වූ කියලා ලස්සනට ලියා තිබෙනවා. பாருங்க, எவ்வளவு பெரிய மகா பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. බලන්න කෙතරම් විශාල වූ වගකීමක් අපිට තිබෙනවද? நம்முடைய செய்கைகளை எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டுமே தவிர உலகத்தை அல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அல்ல. අපගේ ක්‍රියාවන් ක්‍රිස්තුස් වහන්සේව තමයි එලි දක්වන්න ඕනේ, හැරෙන්නේ ලෝකේ ඉන්න මනුෂ්‍යයන්ව නෙවෙයි. என் அன்புக்குரியவர்களே, මාගේ ප්‍රේමවන්තයෝ, இவைகளை நாம் செய்யும் பொழுது මේ දේ අපි කරද්දී சமாதானத்தின் தேவன் සමාදානයේ දෙවියන් වහන්සේ நம்மோடு இருப்பார். අප සමග සිටිනවා. அவர் இருக்கிற பொழுது උන්වහන්සේ අප ළඟ සිටින්නේ. சுகத்தை அனுபவிக்கிறோம், අපි සුවය ලබා ගන්නවා. விடுதலை அனுபவிக்கிறோம், අපි නිදහස මිදීම ලබා ගන්නවා. வார்த்தையினுடைய மன மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம், වචනය තුල එන්නා වූ සතුට අපි ලබා ගන්නවා. வியாதிகள் சுகமடைகிறது, රෝගයන් සුව කරනවා. நோய்கள் மறைந்து போகிறது. මේ රෝගයන් පහ වෙනවා. இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம මේ දේ සියලු දේව කරන්නේ නැතුව சுகமாக்கும் ஆண்டவரேன்னு போயிட்டு ஒரு செல்ஃபிஷா சுயநலமா நிக்கிறோமே. සුව කරන්න කියලා අපි ආත්මාර්ථකාමී ලෙස ගිහිල්ලා ඉන්නවා නේද? அன்புக்குரியவர்களே, මගේ ප්‍රේමවන්තයෝ, இந்த செய்தியின்படி මේ පණිවිඩය අනුව 8 காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். මේ කරුණ 8 ඔබ ඉගෙන ගන්න. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනසේ. ஜெபம் செய்வோம். අපි යාඥා කරමු. எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்புள்ள இயேசு சுவாமி, අපේ ප්‍රේම කරමින් මඟ පෙන්වන්නා යාපත් යේසුස් වහන්සේ, 8 காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட ஆண்டவர் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. මේ කරුණ 8 අපගේ ජීවිතේ ක්‍රියා කරන්න සම්පූර්ණ අප බාර කරනවා. சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர், நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று தப்பி ஓட முடியாது. எங்களுடைய பொறுப்பு, நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். කුරුසියේ හැමදේම කරලා තිබෙනවා. අපි කිසිවක් කරන්නට අවශ්‍යතාවයක් නැහැ කියලා අපි දුවන්නට බෑ. අපි උන්වහන්සේගේ ක්‍රියාවන් ලෙස ක්‍රියා කරන්නට ඒ වගකීම තිබෙනවා. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பேன் என்று நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. සමාදානයේ දෙවියන් වහන්සේ අප සමග ඉන්නවා කියලා පොරොන්දු කර තිබෙනවානේ. அந்த வார்த்தைகளுக்காய் சோத்திரம். මේ වචන නිසා ස්තුති වේවා. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே ஒரு மன மகிழ்ச்சி பொங்கட்டும் ஆண்டவரே. මේ වීඩියෝ එක බලන්නාව හැම දේව දරුවන්ගේ ජීවිතේ උන්වහන්සේගේ ප්‍රීතිය පිපිදේවා. ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. හැමෝම උන්වහන්සේ ආශිර්වාද කරන්න. அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. සියලුම අවශ්‍යතාවයන් උන්වහන්සේ ලබා දෙන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා එදිනවා ජීවමාන යාපත් පියාණනි. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. God bless you. God bless you.